லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சு அக்கா பசங்களுக்கு பேக் பண்ணி அம்மா வந்து ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டாங்க. இன்னைக்கு அதுவே தான் மதியானம் வந்து பிளான் பண்ணியாச்சு. இந்த 31ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து சிக்கன் எல்லாம் விற்க மாட்டாங்களாமே, ஏதோ வந்து போராட்டம் பண்ண போறாங்களாம். அதனால என் தங்கச்சி ஒரே புடி சிக்கன் வாங்கிட்டு வந்தே ஆகணும்னு. மணி 2 மணி ஆகுதுங்க. சரி ஓகே வாங்கிட்டு வந்துட்டாங்க அம்மா போயிட்டு. சரி வந்து கழுவலான்னு பார்த்தேன். இந்த இடத்த பாருங்களேன், காலையில போட்டு வச்ச பாத்திரம் எவ்வளோ கிடக்குது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வெளியில் காமனாக நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சும்மா ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பொண்ணுங்க வரைக்கும் வெளியில் போகும்பொழுது நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்றா ஆயிடுச்சு. இப்போது நம்ம என்ன தான் சேஃபாக இருக்கணும்னு நினச்சாலும் நம்மளை அறியாமல் செய்கிற சின்ன சின்ன விஷயத்தில் தான் தேவையில்லாமல் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது இல்லையா? ஸோ யாரையும் ஓவராக பிளைண்டாக நம்பி தனியாக எங்கேயும் போகாதீங்க. அதே மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கும் போகிறதையும், சோஷியல் மீடியாஸில் முகம் தெரியாத ஆட்கள் கிட்ட நம்மளுடைய பர்சனல் விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பயப்படலாம் தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தால் நம்ம எப்பயுமே சேஃபாக இருக்கலாம். ஸோ இது உங்ககிட்ட சும்மா ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணிட்டேன். இவ்வளோ நேரம் உடம்பு முடியலன்னு படுத்துட்டு இருந்தம்மி, சிக்கன் சொன்னோன்னே உடம்பு வரல பறந்து ஓடி போச்சு தானே. அப்படி சொல்லி பூண்டு உரிக்கிறதுல ஒரு ஹெல்ப்பா வேலையாக ஆகும். சிக்கன் அப்படின்னு வந்து பேரை கேட்டோன்னே எங்க ஆயா எழுந்து உக்காந்துக்கிட்டாங்க. ஹாய் சொல்லாயா, ஹாய். எங்க அம்மா ஆய் சொல்ல பாய் தலைக்கு வச்சுட்டேன். அடுத்தது 2வது நாளும் பெரிய பெரிய யானமா போட்டு ஏமாத்திரியா நீ மேல கவுத்து ஆலிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு வந்து எனக்கு ₹1 கொடுத்தியா வனிதா? நானா எடுத்து குடிக்க தேவையில்ல, வேற நீ போட்டு குடிக்க வேண்டியதானே. அவ குடிச்சுதான் இருக்கிறா, அவ பால் ஆட்டது கிடையாது. தெரியாது போட்டுக்கிறா. இல்ல இந்த வேலை வேற நடக்குதா? அதனால சீக்கிரம் தீர்ந்து போச்சு அந்த பாட்டுல. நீ பார்த்த ஒரு நாள் பார்த்த மம்மிக்கு போட்டு விட்டா. மம்மி இது 2 பக்கம் அது பிரியாணிக்கும் கிரேவியும் பண்றதுக்கு எலும்பெல்லாம் அது சரியா நறுக்கி போட்டு உங்களுக்கு பகோடா போடுறது. ஓகே, என்னம்மா ரெடி ஆயிடுச்சா? ஓ அரிசி போட்டாச்சா? இது என்னம்மா பகோடா இன்னும் கலக்கவே இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆஃப்டர்நூன் விலாகில் என்னோட தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து சமைச்சது, லூட்டி அடித்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியாச்சு. இதோட ஃபுல் வீடியோ விலாக் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாய்.